கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் பல்வேறு பாடல்கள் எழுதியிருந்தாலும் விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 1 கலந்ததுக்கு அப்புறமா மக்களிடையே பயங்கரமான ஒரு ரீச் அடைஞ்சார் இல்லையா. ஸோ சமீபத்தில் இன்டர்வியூவில் பிக் பாஸ் சீசன் 1 கோ-கண்டஸ்டன்ஸை பற்றி ரொம்பவே அழகாக பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ஓவியாவை பற்றி கேட்கக்குள்ள ஒரு புனிதமான ஒரு ஆத்மா, உன்னதமான ஒரு ஆத்மா, உண்மையான ஒரு ஆத்மா. இப்போ வரைக்குமே எங்கேயாவது பார்த்தா ஹை ப்ரோ அப்படின்ற அந்த ஒரு பாண்டு தான் உள்ளே எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜூலியை பற்றி சொல்லக்குள்ள அவங்க கல்யாணம் நடக்கக்குள்ள என்னுடைய அப்பாவுக்கு படைக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரிம்மா அப்பாவுக்கு படைக்கிறேன், அதனால் அப்புறம் வரேம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பரவாயில்லண்ணே, நான் உங்கள் மச்சானை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அதே இயல்பு அதே யதார்த்தத்தோடையே ஜூலி பேசினாங்க. அதே மாதிரி என்னுடைய குழந்தைங்க பர்த்டே அப்போ வையாபுரி சாராக இருக்கட்டும், இல்லை சக்தி, கஞ்சா கருப்பண்ணன், எல்லாருமே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததோ அதே போலியே தான். ஆரவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவிஞரே என்னால் வர முடியல, நான் ஒரு நாள் வீட்டுக்கு பார்க்குறேன்னு கூட சொன்னார். ஸோ அது போல தான் அந்த வீட்டுக்குள்ளே எங்களை எப்படி வச்சு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு பாண்டிங் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருந்துக்கு பிக் பாஸ் சீசன் 1 அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.